எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிஎன்ஏல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணுற அந்த சைட்டை மேப் பண்ணுறது தான் ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கூகுளில் நம்ம போகிற லொக்கேஷனை வந்து மார்க் பண்ணி வச்சு தென் அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போவோம். அதே மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எங்கே கட் பண்ணணுமோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங். டிஎன்ஏல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணுற அந்த பிளேஸை மார்க் பண்ணதுக்கப்புறம், அதாவது மேப்பிங் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்ன பண்ணும், அதில் போயிட்டு க்ளீவ் பண்ணும். தென் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் அதோட சைஸ் நமக்கு தேவையான அளவு தான் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலியமாக செக் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங்னா என்னன்னு பார்த்தோம். இதுக்கு யூஸ் ஆகிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி சின்னதாக பார்க்கலாம். ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பற்றி நான் சேனலில் பெரிய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டிஎன்ஏவோட ஸ்பெசிஃபிக் சைட்டில் போயிட்டு கட் பண்ணும். இது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டர்நியூக்ளியேஸ்னு சொல்லலாம். தென் இது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏவோட ஸ்பெசிஃபிக்கான அந்த சீக்வன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். இதை வந்து மாலிகுலர் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸில் தான் கட் பண்ணும். பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்னா சேமாக இருக்கும். ஃபார்வர்டில் எழுதினாலும் பேக்வேர்டில் எழுதினாலும் சேஞ்ச் ஆகாதது தான் நம்ம வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளாக அதை ரிட்டன் மாற்றி போட்டாலும் அதே தான் வரும். தென் எக்ஸாம்பிளாக மேடம், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். அதில் போயிட்டு தான் இது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து கட் பண்ணும். தென் இது எப்படி கட் பண்ணும் அப்படின்னா, டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸில் சுகர் பாஸ்பேட்டை வந்து பிரேக் பண்ணும். நெக்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம். டைப் 1 வந்து ரெகக்னைசேஷன் சைட்டில் இருந்து ரொம்ப தூரத்தில் போயிட்டு கட் பண்ணும். தென் டைப் 2 வந்து கரெக்டாக ரெகக்னைசேஷன் சைட் ஆர் அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த லேபில் வந்து காமனாக இதான் யூஸ் பண்ணுவாங்க. தென் டைப் 3 வந்து ரெகக்னைசேஷன் சைட்டில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கட் பண்ணும். தென் லாஸ்ட்டாக டைப் 4 வந்து மாடிஃபைட் டிஎன்ஏ வந்து டார்கெட் பண்ணும். எக்ஸாம்பிளாக மெத்திலேஷன், ஹைட்ரோமெத்திலேஷன், இந்த மாதிரி மாடிஃபைட் டிஎன்ஏவை வந்து டார்கெட் பண்ணி கட் பண்ணும். ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங்கோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஎன்ஏ மேப்பிங்க்கு, டிஎன்ஏ சீக்வன்சிங்க்கு, தென் க்ளோனிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜீன் மேப்பிங், கிரியேட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் மேப், இது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மேப்பிங் வந்து யூஸ் ஆகுது.